வரவேற்கிறோம் மாணவர்களே. இந்த தலைப்பில் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 4G 10mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபில்லட் லேப் ஜாயின்களை செய்வதை பற்றி அறிந்து கொள்வோம். ஃபில்லட் வெல்ட்ஸ் பற்றிய சுருக்கமான அறிமுகத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். ஃபில்லட் வெல்ட் என்பது ஒரு ஆங்கிளில் 2 மெட்டல் பீஸ்களை இணைக்க பயன்படும் ஒரு வகை வெல்ட் ஆகும். பொதுவாக 90 டிகிரி ஆங்கிள் ட்ரையாங்குலர் கிராஸ் செக்ஷனை உருவாக்குகிறது. நாம் இப்போது ஓவர்ஹெட் வெல்டிங் பற்றி ஆராய்வோமா? ஓவர்ஹெட் வெல்டிங் என்பது ஒரு வெல்டிங் ப்ராசஸ். இதில் வெல்டிங் செயல்பாடு பொதுவாக ஈர்ப்பு விசைக்கு எதிராக வெல்டருக்கு மேலே அமைந்துள்ள வெல்ட் ஜாயிண்டுடன் செய்யப்படுகிறது. ஓவர்ஹெட் வெல்டிங் பெரும்பாலும் மிகவும் காம்ப்ளெக்ஸ் மற்றும் டிமாண்டிங் வெல்டிங் நிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் வெல்ட் ஸ்பேட்டர், ஸ்லாக் இன்க்ளூஷன் மற்றும் ப்ராப்பர் பெனிட்ரேஷன் அடைவதில் சிரமம் போன்ற சிக்கல்களின் ஆபத்து அதிகமாக உள்ளது. குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்டுகளை தயார் செய்யவும், லேப் ஜாயிண்ட் வடிவில் பிளேட்டுகளை அமைக்கவும் மற்றும் ஜாயிண்ட் ஒவ்வொரு முனையிலும் சமதூரத்தில் வெல்ட் செய்யவும், ரூட், செகண்ட் ரன் மற்றும் தேர்ட் ரன் ஆகியவற்றை வீவிங் டெக்னிக் பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் டெபாசிட் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு ஜாயிண்டை ஆய்வு செய்யவும் முடியும். மேல்கூறிய நோக்கங்களுடன் கூடுதலாக ஓவர்ஹெட் பொசிஷனில் ஒரு ஃபில்லட் லேப் ஜாயிண்டை வெல்டிங் தொடங்கும் முன் பின்வரும் குறிப்புகளை மனதில் கொள்ள வேண்டும். வெல்டிங் மிஷின் வெல்டிங் செய்யப்படும் பொருளின் தடிமன் மற்றும் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரோடின் வகைக்கு சரியான வோல்டேஜ் மற்றும் ஆம்பரேஜுக்கு அமைக்கப்பட வேண்டும். ஒரு மென்மையான சீரான வெல்ட் பீடை உருவாக்க எலக்ட்ரோடை சரியான கோணத்திலும் டிராவல் ஸ்பீடிலும் வைத்திருக்க வேண்டும். ஸ்லாக் இன்க்ளூஷன் மற்றும் பொரோசிட்டியை தவிர்க்க வெல்ட் பூல் சிறியதாகவும் உருகியதாகவும் இருக்க வேண்டும். அடுத்த பீடை வைப்பதற்கு முன் ஒவ்வொரு பீடிலிருந்தும் ஸ்லாக் அகற்றப்பட வேண்டும். இப்போது 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஓவர்ஹெட் பொசிஷனில் உள்ள ஃபில்லர் லேப் ஜாயிண்டின் தரம் மற்றும் வெல்டர் பாதுகாப்பு இரண்டையும் உறுதி செய்வதற்கு அவசியமான கருவிகளையும் உபகரணங்களையும் பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal safety equipment, SMAW welding plant machine மற்றும் அதன் செட்டப் உபகரணங்கள், C-clamp. பாதுகாப்பு ஆடைகளை அணியவும். கிரைண்டிங் செய்யும் போது பிளேன் காகல்ஸ்களையும், கேஸ் கட்டிங் செய்யும் போது வெல்டிங் காகல்ஸ்களையும் அணிந்து கொள்ளவும். MS பிளேட்டை எடுத்துக்கொள்ளவும். மைல் ஸ்டீல் பிளேட் சரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் குவாலிட்டியில் இருப்பதை உறுதி செய்யவும். பிளேட்டுகளின் மேற்பரப்பு குறைபாடுகள், முனைகளின் ஒழுங்கின்மை ஆகியவற்றிற்காக ஆய்வு செய்யவும். மைல் ஸ்டீல் பிளேட் சுத்தமாகவும், ரஸ்ட், டர்ட், கிரீஸ் அல்லது வெல்டின் தரத்தை பாதிக்கக்கூடிய கண்டாமினன்ட்ஸ் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். ஏதேனும் கண்டாமினன்ட்ஸ் கண்டறியப்பட்டால் கெமிக்கல் கிளீனிங் காம்பவுண்ட் மூலம் பிளேட்டை சுத்தம் செய்து ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் ரஸ்ட் மற்றும் டர்ட்டை அகற்றவும். MS பிளேட்டின் மீது சாக் போன்ற மார்க்கிங் மீடியாவை அப்ளை செய்யவும். மார்க்கிங் மீடியா காய்வதற்கு சில நிமிடங்கள் காத்திருக்கவும். ரூலர் மற்றும் ஸ்கிரைபர் கொண்டு 150 mm நீளத்திற்கு பிளேட்டை மார்க் செய்யவும். ரூலர் மற்றும் ஸ்கிரைபர் கொண்டு 50 mm அகலத்திற்கு பிளேட்டை மார்க் செய்யவும்.
நீளம் அளக்கப்பட்ட பகுதியில் பிரிக் பஞ்ச் மற்றும் ஹேமர் கொண்டு லைனில் பஞ்ச் மார்க் செய்யவும். அதேபோல் அகலம் குறிக்கப்பட்ட பகுதியிலும் பஞ்ச் மார்க் செய்யவும். கேஸ் கட்டர் பயன்படுத்தி கட்டிங் ப்ராசஸை இப்போது தொடங்கலாம். MS பிளேட்டில் கேஸ் கட்டிங் செய்வதற்கு ஆக்சி அசிட்டிலின் கட்டிங் செட்டப் அமைக்கவும். ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் ஒர்க்கிங் பிரஷரை செட் செய்யவும். mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்டுகளை பெற கேஸ் கட்டிங் மூலம் கட் செய்யவும். எட்ஜ்களை கிரைண்டின் பயன்படுத்தி டீபர் செய்யவும். பிளேட்கள் சதுரமாக இருப்பதை செக் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு பிளேட்டுகளின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். லேப்பிங் டிஸ்டன்ஸ் 20 mm இருக்கும்படி பிளேட்டுகளை லேப் ஜாயிண்டாக செட் செய்யவும். வெல்டிங் ப்ராசஸ் தொடங்குவதற்காக பிளேட்டை வெல்டிங் டேபிள் மீது தயாராக வைக்கவும். SMAW மெஷினை செட் செய்ய தொடங்கவும். எலக்ட்ரிக்கல் ஷாக்கை தவிர்க்க SMAW மெஷினை பாதுகாப்பான தூரத்தில் வைக்கவும். எர்த் சிப் சரியாக வேலை செய்வதை உறுதி செய்யவும். எர்த் சிப் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அது வெல்டிங் ப்ராசஸை பாதிக்கும். வெல்டிங்காக சரியான எலக்ட்ரோட் வைத்திருப்பதை உறுதி செய்யவும். எலக்ட்ரோடின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரியவில்லை என்றால் கொடுக்கப்பட்ட கைட்லைன்களை பார்க்கவும். 3.15 mm டயா கொண்ட MS எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து வெல்டிங் டார்ச்சுடன் கனெக்ட் செய்வதற்காக தயாராக வைத்திருக்கவும். வெல்டிங் டார்ச் நன்றாக வேலை செய்வதை உறுதி செய்யவும். வெல்டிங் டார்ச்சில் எலக்ட்ரோட் ஹோல்டரை செக் செய்யவும். ஏதேனும் குறை இருந்தால் சரி செய்யவும். இரு முனைகளிலும் கனெக்டிங் வயர்களை செக் செய்யவும். கேபிள்களில் ஏதாவது கட் அல்லது டிஃபார்மிட்டிஸ் உள்ளதா என சரிபார்க்கவும். இது போன்ற ஏதேனும் சிக்கல்கள் கண்டறியப்பட்டால் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் டேப்பை பயன்படுத்தி சிக்கலை சரி செய்யவும். எலக்ட்ரிக்கல் கேபிளின் ஒரு முனையை வெல்டிங் டார்ச்சுடனும் மற்றொரு முனையை SMAW மெஷினிலும் கனெக்ட் செய்யவும். கேபிள்கள் SMAW மெஷினிலும் வெல்டிங் டார்ச்சிலும் இறுக்கமாக பொருந்தி இருப்பதை உறுதி செய்யவும். வெல்டிங் துவங்குவதற்கு முன் மெஷின் செட்டப்பை சரிபார்க்கவும். முதலில் SMAW மெஷினின் பவர் சப்ளையை சரிபார்க்கவும். வெல்டிங்காக SMAW மெஷினின் சரியான ஆம்பரேஜை செட் செய்யவும். ஃபில்லட் வெல்டிங்காக சரியான ஆம்பரேஜ் செட் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ஆம்பரேஜ் பற்றி சரியாக தெரியவில்லை என்றால் கைட்லைன்களை பார்த்து வெல்டிங் ப்ராசஸ்க்கான ஆம்பரேஜை அட்ஜஸ்ட் செய்யவும். டாக் வெல்டிங்காக 110 ஆம்ப்ஸ் கரண்ட் செட் செய்யவும். மெஷின் சரியாக வேலை செய்தால் சாம்பிள் பிளேட்டில் ஆர்க் டெஸ்ட் செய்யவும். வெல்டிங் டேபிளில் வைக்கப்பட்டுள்ள லேப் ஜாயிண்ட்டுக்கு அருகில் எலக்ட்ரோடுடன் பொருத்தப்பட்ட வெல்டிங் டார்ச்சை எடுக்கவும். 3 mm டாக் சைஸில் பிளேட்டுகளின் இரு முனைகளிலும் டாக் வெல்ட் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு டாக் வெல்டை ஆய்வு செய்யவும். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்களை தயாரித்தோம். லேப் ஜாயிண்ட் வடிவில் பிளேட்களை அமைத்து சரியான இடைவெளியில் ஜாயிண்டுடன் ஒவ்வொரு முனையிலும் டாக் வெல்டு செய்தோம்.